வந்துட்டோம். Finally we reached. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜபா vlog. ஸோ நீ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சுக்கு தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ பயங்கரமாக இருக்கும் போது அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் தாம்பரம் போயிட்டு வண்டியை விட்டுட்டு அங்கே ஜெர்சியை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ போயிட்டு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். வெயிட் அண்ட் சி. டிஷர்ட் வாங்கியாச்சு. சிஎஸ்கே டிஷர்ட் இப்போ போய் நம்ம மாற்றிட்டு போக வேண்டியதான். எனக்கும் பிரதீப் வாங்கியாச்சு. அப்புக்கு தான் வாங்கலை. ஸோ அவனுக்கு போயிட்டு அந்த கதையை நான் ஏன் சொல்லுவேன் வாயில. அவன் சைஸுக்கு இங்கே கிடைக்கல. கிட்ஸ் செக்ஷன்லேயும் கேட்ட இல்லைன்ட்டாங்க. ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். சைடில் போயிட்டு ஏதாவது கடையில் பார்ப்போம். பார்த்துட்டு இப்போ நாங்கள் குரோம் பெட் போனோம். ஏன்னா வண்டி இங்கே விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் குரோம் பெட்டில் போயிட்டு வண்டியை போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ட்ரெயினில் போயிடலான்னு இருக்கோம். ஸோ வெயிட் அண்ட் சி. சக்ஸஸ்ஃபுல்லி அப்புக்கு வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயின் ஏறி போக போகிறோம். பல்லாவரம் வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் மீனம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோவில் போக போகிறோம். என்னடா ஜெர்சி டிஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. ஆட்ட நாயகன். ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, எப்படி இருக்கு? அப்ப போவாங்க. நல்லா வரும். நண்பர்களே, இப்போ வந்து நாங்க மீனம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் எஸ்டேட்டு அரசினர் தோட்டமாக அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். மெட்ரோ நாங்கள் ஃப்ரீன்னு நினச்சோம். ஆனால் இந்த வாட்டி ஸ்பான்சர் இல்லையா. ஸோ ஆளுக்கு 40 ரூபா கொடுத்து போகிறோம். அங்கே போயிட்டு பஸ்ஸு ஒரு மேட்ச்சுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரீயாக பஸ்ஸு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் பஸ்ஸில் போயிடுவோம். இல்லை டைம் ஆச்சுன்னா கூட ஓலா, ஊபர் அது மாதிரி ஏதாவது போட்டு போயிடலான்னு இருக்கோம். ஓலாலாம் போக முடியாதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மெட்ரோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ஏறிட்டு அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஜெர்சி ப்ரோ உள்ளதானே போகிறோம். கடைசியா சோழத்தில் வந்து இடத்த வந்துட்டோம். அப்ப நீ என்ன சொல்ல விரும்புற? சொல்றா டக்குனு. உன் பையன் பார்க்க மாட்டாரா? நீங்க சொல்றா. ஒளிப்பொழிவாத ஸ்விம்மிங் பூலு மேல ஹோட்டலு. காய்ஸ், இந்த ஸ்கேன் பண்ற வரைக்கும் உயிரே இல்ல. பயமா இருக்கு. இவனே அந்த ஸ்கேன் பண்ற வரைக்கும் ஒரு பக்குன்னு வந்துச்சு பாரு. பிரான்ஸ் அளப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான்ஸ். இந்த வரைக்கும் சொல்ல யாரும் சொல்லாம வந்து அதே வீடியோ போட முடியல பிரான். இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் பிரான். ஐயோ மேல பாருங்க गाइस. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் போறோம் गाइस. சவுண்ட் கேக்குதா உள்ள? எப்பா என்ட்ரி போறேன். நம்ம எஃப் தானே இதான் எங்க டிக்கெட். ஓவர் செக்கிங். ஐயோ गाइस ஓடுறாங்க. இன்னும் போயினே இருக்குது.
அப்ப யாருக்குள்ள தலை சுத்திர முடியாடா. வந்துட்டோம். செகண்ட் லெஃப்ட். வந்துட்டோம். இதுவா அதுவா செகண்ட் லெஃப்ட் தானே? செகண்ட் லெஃப்ட்னாரு. நிஜம் தானா? ஐயோ, it was an amazing experience guys. First time in the stadium. Finally we reached. எங்கடா? ஓ அப்போ இருக்கா? ஓ தானே? 31. ஃபைனலி we made it. 1 year ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கடைசியாக உள்ள வந்துட்டோம். என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவன. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆசமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் பயங்கரமாக இருக்குது. புது விஷயம்லாம் ஏதோ டெம்பிளில் ஃபிக்ஸ் அடிச்சா லைட் கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறாங்க இங்கே. அப்புறம் ஃபுல்லாகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஃபுல்லாகுது. கேமராலாம் வேறு லெவல்.